யோவான் சொல்றாரு, அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்றாரு, உலகம் உங்களை பகைக்குதா, நீ என்ன செய்யப்படாத, இதை பெரிய ஆச்சரியமா பார்க்காத. ஏனென்றால் இந்த உலகத்தை உண்டாக்கினவரையே அவர் பகைச்சது. அப்படிதானே? உலகத்தை உண்டாக்கினவரையே, அந்த இயேசு கிறிஸ்துவையே இந்த உலகம் என்ன செஞ்சது? என்ன செஞ்சதுங்க? பகைச்சுது. அப்ப நீ ஏன் ஆச்சரியப்படுற? இந்த உலகம் உங்களை பகைக்கும். இந்த உலகம் உங்களை ஏன் தெரியுமா? ஏன்? நம்ம இந்த உலகத்தாரா இருப்போமே ஆனால் பகைக்காது. நாம இந்த உலகத்தாரா, நாம அப்ப இந்த உலகத்தாரா? உலகத்தாரிலிருந்து வேறுபிடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் தான் நீ இப்படி வாழு, அப்படி வாழு அப்படின்னு சொல்றான். உலகத்தோடு ஒத்த வேஷத்தை போட்டுக்கிட்டு போனீன்னா நீ என்ன, நீ போ, பரலோக ராஜ்யம் வந்து சேர முடியாது. பரலோக ராஜ்யம் சேர முடியாது. அவன் இருந்தது போல நான் இருப்பேன், அவ இருந்தது போல இருப்பேன், அந்த குடும்பம் செஞ்சது போல நான் செய்வேன். பரலோகம் போக முடியாது. பரலோகம் உனக்கென வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை நீங்க வாழணும். அதுதான் தேவன் விரும்புகிறார். அத்தனை பேர் இருந்தாங்க, ஆனா அதுல தானியேல் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தான். அத்தனை பேர் இருந்தாங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அதே போல நீங்களும் நானும் வாழ அர்ப்பணிப்போமே ஆனால் இந்த உலகம் உங்களை பகைக்கும், ஆனால் முடிவோ ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் லாபம் என்ன? ஒரு லாபமும் இல்லை. ஆகையால் உலகத்தை ஆதாயப்படுத்துறதை விட்டுட்டு உன் ஆத்துமாவை ஆதாயப்படுத்து. இன்னைக்கு உன் ஆத்துமாவை ஆதாயப்படுத்து. உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்து, ஆத்மாவை ஆதாயப்படுத்தி தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அது என்ன லாபம்? என்ன லாபம்? உலகம் மேன்மை ஒன்றும் வேண்டாயா. எல்லாத்தையும் கொடுத்தாரு, தகப்ப நேசிச்சாரு, எல்லாத்தையும் பிடுங்கிட்டு விட்டுட்டான். ஆனா கர்த்தர் அவனோடு இருந்தபடியினால, கர்த்தர் அவனோடு இருப்பாரே ஆனால், முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடு, அப்பொழுது இவைகளெல்லாம் உனக்கு எல்லாவற்றையும் நிறைவே தந்து, எதெல்லாம் இழந்தியோ அதெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்வா. கடைசி ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க போகிறோம் பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் நேசிக்கப்படுவீங்கன்னு எழுதியிருக்கா? பகைக்கப்படுவீர்கள். அவரை ஏற்றுக்கொண்டாச்சு, கொஞ்சம் பகை வரலாம், கஷ்டங்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம். பரிசுத்தத்துக்காக நிக்கியா, உண்மைக்காக நிக்கியா, தூய்மைக்காக நிக்கியா, கொஞ்சம் பகை எழும்பலாம். ஆனால் முடிவு பரிந்த நீ நிக்கணும். ஏதோ ஒரு நாள் நின்னுட்டேன், ஒரு நாள் விழுந்தாண்டு இருக்கக்கூடாது. முடிவு பரிந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான், அவனே மீட்கப்பட்டவன் இரத்தத்தினால. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க முடிவு புரிந்த நிலை நிற்க அழைக்கப்பட்டவர்கள். ஆகையால் தான் இந்த இடத்துல நம்ம கூட்டி சேர்த்திருக்கிறார். திருவிருந்தை பெற கிருபை செய்திருக்கிறார். ஞானஸ்நானத்தை பெற்றவர்கள், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் நம்ம முடிவு புரிந்து நிற்கணும். இந்த உலகம் உங்களை பகைத்தால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? ஆச்சரியமா பார்க்கக்கூடாது. ஐயோ, என்னையே இது பகைக்குது, இந்த அண்ணைய என்னைய பகைக்காங்க, இவனுக்கு நான் நன்மை தானே செஞ்சேன், அவன் பகையா எழும்புவான். இது ஏன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆச்சரியப்படாதீர்கள். யோவான் எழுதி வைத்திருக்கிறார், அழகா எழுதி வைத்திருக்கிறார். இந்த உலகம், என் சகோதரே, உலகம் உங்களை பகைத்தால் நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் நம்மை பகைப்பார்கள். மத்தேயு 10:22 என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டாச்சினாலே பகையாளிகள் எழும்புவாங்க. உறவுகள்ல இருந்து எழும்பலாம், உற்றார் எழும்பலாம், நண்பர்கள் எழும்பலாம், சுற்றத்தார் எழும்பலாம், இந்த உலகம் எழும்பலாம், அதிகாரம் எழும்பலாம், ஆட்சி எழும்பலாம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளோடு அவர் யார் இருப்பா? தேவன் இருப்பார். இந்த உலக அரசாங்கங்கள் யாரா இருந்தாலும் சரிதான், உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். யோசேப்புக்கு விரோதமாய் ஒரு ஆயுதங்கள் எழும்பினது, கரங்கள் எழும்பினது, வார்த்தைகள் எழும்பினது, அவரை தூஷித்தாங்க. ஆனா யோசேப்பு அது என்ன செய்யல? யோசேப்புடைய சொப்பனத்தை என்ன செய்யல? அழித்து போட முடியல. உனக்கு தரிசனம் தந்திருப்பாரே ஆனால், உனக்கு திட்டத்தை தந்திருப்பாரே ஆனால், தேவனுடைய வார்த்தை உனக்கு வந்திருக்குமே ஆனால், வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பாரே ஆனால், அவர் உன்னை நிறைவேற்றும் வரையிலும். ஆனா இப்ப காலகட்டம் எப்படி இருக்குது? கொஞ்சம் சூழல் எப்படி இருக்குது? சிச்சுவேஷன் எப்படி இருக்குது? வார்த்தைக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் நிறைவு அநேகரை போஷிக்கிற அளவிற்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தாரே.
அவனை தெரிந்தெடுத்தாரே, கொடுத்த சொப்பனத்தை நிறைவேற்றினாரே, அதே தேவன் இந்த ஜீவப்ப சபையில் என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் இப்பொழுது நடந்தேறுகிறபடி, இப்பொழுது வாழ்க்கையில் நடந்து வருகிறபடி எல்லா மனிதர்களும் உங்களுக்கு எதிராக இருக்கிறாங்கன்னு ஆச்சரியப்பட்டாதீங்க. முடிவு சமாதானமாயிருக்கும், முடிவு ரட்சிப்பாயிருக்கும். உன் ஆத்துமா மாத்திரமல்ல, அநேகருடைய ஆத்துமாவை ரட்சிப்புக்கு தேவன் உன்னை பயன்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் அப்படியே